இந்த 6th டே ஃப்ரீடம் சீரீஸில் 6th டேக்கு உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கிங் ஜீசஸ் ஊழியங்கள் சார்பாக அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒன்னஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் ஒருமனமாக எப்படி இருப்பது, யூனிட்டி, அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஜெபத்தோடு கூட நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, துதிக்கிறோம், வேலையிலுமே நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, இந்த 6வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 5 நாட்களிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஒன்னஸ் இன் கிரைஸ்ட் இந்த தலைப்பின் கீழே நாங்கள் பார்க்க போகிற காரியங்களில் உங்களுடைய ஆண்டவர் வெளிப்பாடு எங்களுக்கு கட்டளையிடுவீராக, எங்களோடு நீர் இடைப்படுவீராக, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்போமாக. நீர் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆண்டவரே கிருபைகளையும் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஓப்பன் இருதயத்தையும் நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். இந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம். தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு எங்களோடு பாடுங்கள். சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, மாலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, மாலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால்.
விசுவாச கேடகத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அருமையான ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். சேர்ந்து பாடலாம். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் செய்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் செய்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஆமென். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை துதித்து ஆராதித்தோம். செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு டே 6. இதிலே நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிற காரியம் ஒன்னஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் ஒருமனமாய் நம்ம இருப்பது எப்படி என்று சொல்லி ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். ஆம், the oneness, the unity என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். விடுதலை பெற்ற நாம் விடுதலையோடு கூட நம்ம பயணம் செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ள தேவையானது ஒருமனம். அப்படி ஒருமனமாய் நம்ம இருக்கும் பொழுதுதான் நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் சேனையை முழுமையாய் நம்ம முறியடிக்க முடியும். நமக்குள்ள ஒருமனம் இல்லாவிட்டால் சத்துருவானவன் நம்மை எளிதாய் மேற்கொண்டு விடுவான். விடுதலையை பெற்ற நாம் மீண்டும் அடிமையான நிலைக்கு நம்ம கொண்டு செல்லப்பட்டு விடுவோம். நமக்குள்ள ஒருமனம் இல்லாவிட்டால். அழகாக பவுல் எழுதி சொல்லுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும். ஒரே காரியத்தை பேசணும், ஒரே மாதிரி யோசனை இருக்கணும், ஏக சிந்தை, ஏக மனது. நிறைய இடத்துல இந்த ஒருமனம் என்பது இல்லாமல் இருக்கிறது. என்னென்னமோ சண்டைகள், பிரிவினைகள், மக்கள் மத்தியிலே எத்தனையோ பிரிவினைகள். எனக்கு அன்பான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பிமாரே, தங்கைமாரே, உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். பிரிவினை, ஏகப்பட்ட பிரிவினை இருக்கிறது இந்த நாட்களிலே. கிராமத்திலே இல்லை சில இடங்களிலெல்லாம் ஏகப்பட்ட வேற்றுமை மனிதர்களுக்குள்ளே. தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக தான் அவர் சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக தான் அவர் சிருஷ்டித்தார். வேறு வேற்றுமையோ வேறு எந்த காரியத்தையோ ஆண்டவர் செய்யவே இல்லை. ஆனால் இப்போ உள்ள மனிதர்களுடைய இருதயத்திலே எவ்வளவு வேற்றுமை, எவ்வளவு பிரிவுகள், எவ்வளவு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னா, இந்த விடுதலையின் அனுபவத்துக்குள்ளே நம்ம வரும் பொழுது, இந்த ஃப்ரீடம் இந்த இதுக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒருமனத்தை கட்டளையிடுகிறார். அந்த ஒருமனம் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் அழகாய் பவுல் சொல்லுகிறார். நம்ம ஏக மனதாய் இருக்கணும், ஏக சிந்தையாய் இருக்கணும், ஒரே காரியத்தை பேச வேண்டும். இது ரொம்ப கஷ்டமான காரியம். எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தை பேசினா எப்படி இருக்கும்? எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனை சிந்திச்சா எப்படி இருக்கும்? எல்லாரும் ஒரே டைரக்ஷனில் போக முடியாது. எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை பேசும் பொழுது ஒரு அங்கே ஒரு ஒன்னஸ் இருக்காது, அங்கே ஒரு யூனிட்டி இருக்காது. எளிதாய் சத்ருவானவன் அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து எளிதாய் மேற்கொண்டு விடுவான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 4 மாடுகள் சேர்ந்து அது மேய்ந்து கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்தது. ஆனால் அந்த சிங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் எப்போ அந்த 4 மாடுகளுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் ஒவ்வொரு இடத்துல மேயும் பொழுது அழகாக அந்த சிங்கம் வந்து ஒவ்வொரு மாடாய் பிடித்து அடித்து சாப்பிட்டு விட்டது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்டோரி. அப்போ கர்த்தருடைய இந்த காரியத்தில் முக்கியமான அந்த ஃப்ரீடம் என்ற அந்த காரியத்தில் ஒருமனம் என்பது மிக மிக முக்கியம்.
அதற்கு நம்ம ஒவ்வொருவரும் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். ஏக சிந்தை வேண்டும், ஏக யோசனை வேண்டும், ஒரே காரியத்தை பேச வேண்டுமாம். பவுல் அழகாய் சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இதை ஒரு புத்திமதியாய் நமக்கு சொல்லுகிறார். அதற்கு இன்னொரு வசனம் ரோமர் 15:5 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்போ நம்மெல்லாம் சேர்ந்து நம்ம மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, முக்கியமான காரியம் என்னென்னா ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்டு நம்ம செலுத்துகிற மகிமை எல்லாம் அவருக்கு போய் சேரும். ஆனால் அந்த ஒருமனம் வராதபடிக்கு பிசாசானவன் எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துகிறான். ஏன்னா எங்கே ஒருமனம் வந்துருச்சோ அங்கே விடுதலை வந்துடும், பிசாசன் மேலே ஒரு அதிகாரமும் ஆளுகையும் வந்துடும். அதனால இந்த ஒருமனம், இந்த ஒன்னஸ் வராதபடிக்கு சத்ருவானவன் பல முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான வாலிப தம்பிமாரே, தங்கைமாரே, இன்றைக்கு இந்த விடுதலையின் அனுபவத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஒருமனப்பட்டு ஒரு யூனிட்டியை பில்ட் பண்ணி நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுது தான் சத்ருவினுடைய முகத்திலே கரியை பூச முடியும். இல்லைன்னா சத்ரு எளிதாக எங்கே லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி எளிதாக அவன் உள்ளே நமக்குள்ள பிரிவினைகளையும் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிட்டானா இந்த விடுதலை பயணத்திலே நம்மளால் கடைசி வரைக்கும் நம்ம செல்ல முடியாது. எனவே இது ஒரு முக்கியமான காரியம். கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாம் ஒருமனம் உள்ளவர்களாய் ஒரே காரியத்தை பேச வேண்டுமாம், ஒரே மாதிரி சிந்திக்க வேண்டும், ஒரே மாதிரி யோசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம போகிற டைரக்ஷன் ஆண்டவரை நோக்கி இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் பயணிக்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்து நம்ம பயணிக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து யுத்தம் செய்தால்தான் சத்ருவை மேற்கொள்ள முடியும். எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தால் சத்ருவை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய பலம் இயேசு நம்ம கூட இருக்கிறதா நமக்கு பலன். நம்முடைய பலம் இயேசு நம்ம கூட இருக்கிறது தான். அவர் நம்ம கூட இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒருமனமாக இருக்கணும். அப்பொழுது தான் நம்ம வெற்றியை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். கானானை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கிறோம், பரலோக கானானை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம்ல. அதன் மத்தியிலே வனாந்திரமான சூழ்நிலைகள் இருக்கும், எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வரக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கும். ஒரு நாள் கூட பின்னாடி மற்ற காரியங்களை நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வந்துட்டு இருந்தார். அவர்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இல்லை, அவர்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கிறது, எப்போ பார்த்தாலும் அவர்கள் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் என்ன ஒரு லாபம் கிடைத்தது? அவர்களால் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அவர் எல்லாரும் வனாந்திரத்திலே அழிந்து மாண்டு போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே பின்னோக்கி பார்க்கக்கூடாது, கலப்பையிலே கை வைத்து விட்டு பின்னோக்கி பார்க்கக்கூடாது, நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டும். அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் நமக்கு தேவையான அந்த ஒருமனம், கர்த்தருடைய ஊழியக்காரனோடு கூட ஒருமனப்பட்டு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நம்ம ஒருமனப்பட்டு நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு வெற்றியை தேவன் தந்தரல முடியும். நிச்சயமாய் தேவன் அதை செய்வார். எனவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, ஒருமனத்திற்காக முயற்சியிடுங்க, நிச்சயமாய் தேவன் அதை செய்வார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த 6ஆம் நாளிலே கூட கிறிஸ்து தருகிற இந்த ஒருமனத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு அந்த யூனிட்டியை தாங்க இயேசுப்பா. நாங்கள் எல்லாரும் வளர விரும்புகிறோம். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்து இந்த விடுதலை பயணத்திலே, இந்த ஃப்ரீடம், இந்த காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் இன்னும் விடுதலையோடு கூட பயணிக்க எங்களுக்கு தேவையான ஒருமனத்தை கட்டளையிடுங்க. இதை தடுக்கிற, ஒருமனத்தை கெடுக்கிற எல்லா சத்துருடைய போராடுகிற ஆவிகளை, வன்கண் எரிச்சலின் பிசாசினுடைய கிரிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கட்டி நிர்மலமாக்கப்படுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே உள்ளத்திலும் ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு ஆண்டவரே இந்த ஆண்டவரே காரியத்தை, இந்த ஒருமனம் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஒருமனத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உண்மையான விடுதலையை நாங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டு வருகிறோம். எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யூனிட்டி வரணும்னா நிறைய காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்குது. தேவன் அதற்கு உதவி செய்வார். நம்ம ஏக மனதாய், ஏக சிந்தையாய் ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தபடி நம்ம இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May God bless you.